கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு சொன்னார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் என்ற அந்த விசுவாசத்தோடு திரளான ஜனத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மத்தியிலும் இயேசுவை காணும்படியாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் தொட்ட மாத்திரத்தில் அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் அந்த வேதனை நீங்கி சுகமடைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவரை என்னை தொட்டது யார், என்னில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது என்று இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள், திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கையில் உம்மை தொட்டது யார் என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அந்த ஸ்திரீ பயந்து ஆண்டவரை பணிந்து நடந்ததை எல்லாம் அவள் சம்பவித்தாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு அநேக மருத்துவர்களை பார்த்து சற்றாகிலும் குணமடையவில்லை என்று உங்கள் சரீரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அநேக மருத்துவர்களை நான் என் சரீரத்தில் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதோ கலங்காதீர்கள் என்று சொல்லுகிறார். மகளை திடன் கொள்ளுங்கள், நான் உங்களை ரட்சித்தேன். மகளை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென்.